மீனாட்சி அம்மா கோயிலில் வந்து துர்க்கை அம்மன் பக்கத்தில் எல்லை வல்லர் சித்தர் கோயில் சித்தர் இருக்கார். அந்த சித்தர்கிட்ட என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, நம்ம துர்க்கை அம்மனை பார்த்து கும்பிட்றோம்ல, துர்க்கை அம்மனை பார்த்து கும்பிட்டுட்டு அங்கனுக்குள்ள நமக்கு லெஃப்டில் கண்ணாடி வச்சுருப்பாங்க. நம்ம ரைட்டில் துர்க்கை அம்மனை கும்பிட்றோம். இப்போ லெஃப்டில் கண்ணாடி, அந்த கண்ணாடியை பார்த்துட்டு பின்னாடி நமக்கு அவர் அந்த சித்தர் வந்து நம்ம பின்னாடி வந்து ஆசீர்வாதம் பண்ணி நல்ல போங்க, இந்த வழியை நீங்கள் இதை கும்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றதுக்காக தான் அந்த கண்ணாடியே இந்த கோயிலில் ஐதீகம் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே போயிடணும் ரிட்டன். திரும்பி நம்ம அவரை பார்த்தோம்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையை அவர் எடுக்கிறப்ப அது திரும்பி நம்ம கூடயே வருன்றதுக்காக தான் முன்னாடி நமக்கு அந்த கண்ணாடி வச்சுருக்காங்க. துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றிட்டு நீங்கள் ஒரு காரியம், ஒரே ஒரு காரியம் நீங்கள் அங்கே நினச்சி கும்பிட்டுட்டு, மெயினாக வந்து இந்த கல்யாணம் நடக்கிறவங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்க தடை போய்கிட்டே இருக்குன்றவங்களுக்கு இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து அந்த துர்க்கை அம்மன்கிட்ட விளக்கு போட்டுட்டு அந்த சித்தரை பார்த்து கும்பிட்டுட்டு அந்த கண்ணாடியில் லெஃப்டில் கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வர்றப்ப உங்களுக்கு அந்த காரியம் நினச்ச காரியம் நடக்கும். அது வந்து இங்கே மதுரையில் இருக்கிறவங்க 11 வாரம் போடுவாங்க. நீங்கள் வர முடியாதவங்க ரொம்ப தூரத்தில் இருந்தே வரீங்க அப்படின்னா ஒரு 11 மாதம் 9 மாதம் மாதக்கணக்கில் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த 4 மாதம் 3 மாதம் 5 மாதம் நீங்கள் ஒரு கணக்கு வச்சு போட்டிங்கன்னா அந்த மாதம் முடியவங்களையும் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் வந்து கண்டிப்பாக அந்த மதுரை மீனாட்சி உங்களுக்கு அருள் கொடுப்பாங்க. துர்க்கை அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த துர்க்கம்மன். வந்து இந்த சித்திரத்தை வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. நல்லபடியில் எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதம் கொடுத்தாங்க.